உடல் உபாதைகள், வயிறு தொந்தரவு, இதெல்லாம் கொஞ்சம் உஷ்ணமான நோயெல்லாம் நம்மளை தாக்குற மாதிரி இந்த ப்ரோக்ராம் இருக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. பணவரவோ, கடன் பிரச்சனையோ, நோய் பிரச்சனையோ நம்மளை எதுவும் செய்யாது. அந்தளவுக்கு வயது மூப்பு உடையவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறும். உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். பெரியப்பா, தாத்தா இவங்களாம் தாத்தா, பாட்டி இவங்களுடைய உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். ஒரு செல்வத்தை சேர்க்கறக்கு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. திரும்ப ஒரு ஜாக்பாட்டு ஒரு மனுஷனுக்கு திரும்பி ஒரு ஜாக்பாட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த கிரகங்களால் தான் ஜாக்பாட் கிடைக்கும். வேலை செய்யாதவனையும் வேலை செய்ய வைக்கும். மந்திர உபதேசங்கள் செய்யக்கூடிய காலங்கள். இந்த காலம் உகந்த காலமாக மிதுன ராசிக்கு இருக்கப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி. ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது செவ்வாய் பகவான் நன்றாக இருக்கணும். செவ்வாயை தான் வீரியம், தைரியம், வீரியம் எல்லாத்தையும் சகோதரன், இளைய சகோதரி, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், மங்களம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமண பாக்கியத்தை பெறுவது எல்லாமே செவ்வாயை வச்சு தான் சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்கு தேவையானது ஆண்மை பலத்தை குறிக்கிறதும் அதான். 23/10/2024 முதல் 21/2/2025 வரைக்கும் ஒரு 120 நாட்கள் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இந்த காலங்களில் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுமா மிதுன ராசிக்கு. 2ஆம் இடத்துக்கு அமர்றார் ஐயா. நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து சந்திரனோட வீட்டில் அமர்றார். அதுவும் அவர் கேந்திரம் பெற்றாலே, காலபுருஷ தத்துவத்துக்கு கேந்திரம் பெற்றாலே 1, 2, 3, 4ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்றாலே நல்ல யோகத்தை கொடுப்பார் செவ்வாய். அவர் நீச்சகதியே இருந்தாலும் சரி அந்த யோகத்தை தரவல்லதாகவும் தனவரவு அதிகரிக்கின்ற காலமாகவும். இது வரைக்கும் இல்லைங்க, தாராளமான தனவரவு எதுவுமே இல்லைங்க, லைட்டாக போயிருக்கு, ஏதோ சம்பாதிச்சம் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவானதெல்லாம் தாராளமாக பணவரவு தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது, மனைவி மூலியமாக வருமானத்தை பெறவல்லக்கூடிய பாக்கியம், அவங்க உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். 2 என்பது மனைவி, மக்கள், கடன், நோய், பிரச்சனை எல்லாமே 2ஆம் இடம் தான். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் தேவையோ எல்லாத்தையும் 2ஆம் இடம் தான் கொடுத்துருக்கான். இது வரைக்கும் வேலையே இல்லாமல் இருந்திருக்கணும், வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறாங்க. வேலையே இல்லைங்க, இந்த பிரச்சனைகள் தான், வேலையே கிடையாதுங்க, நான் அப்படியே வாழ்க்காத்திரம் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போது, உங்களுக்கான அடையாளத்தை தெரிய வைக்க போது மிதுன ராசிக்காரங்க. திரும்பி ஒரு சர்க்கிளில் நம்மளுடைய பாயிண்டெல்லாம் மாறப்போகுது. இன்னும் ஒரு படி உயர்ந்து காணக்கூடிய காலமாகவும். என்னென்னா கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கையமாக சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம காலம் அவ்வாறு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். வயிறு சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவலைகள் எடுத்துக்கணும். வயது மூத்தவர்களுக்கு தான் சொல்கிறேன், மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் உடல் உபாதைகள், வயிறு தொந்தரவு, இதெல்லாம் கொஞ்சம் உஷ்ணமான நோயெல்லாம் நம்மளை தாக்குற மாதிரி இந்த ப்ரோக்ராம் இருக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. பணவரவோ, கடன் பிரச்சனையோ, நோய் பிரச்சனையோ நம்மளை எதுவும் செய்யாது. அந்தளவுக்குலாம் வயது மூப்பு உடையவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறும். உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். இது வரைக்கும் வேலையே செய்ய முடியலங்க, அப்படியே தடையாகவே இருந்ததெல்லாம் இனிமேல் தடையெல்லாம் உடைத்து நீங்கள் வெளியே போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் உங்களால் காணக்கூடிய காலமாகும். நீங்கள் யார் என்றும் இந்த உலகத்துக்கு திரும்பி காட்டப்போகுது. ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகுது நம்மளை வச்சு. செவ்வாய் பகவான் நம்மளுக்கு ராசிக்கு 11ஆம் அதிபதி அவர் தான். 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரை தான். 2ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலே நல்ல மாற்றங்களை கொடுக்க வல்லவர். நல்ல செல்வங்களை சேர்க்கும். செல்வங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அது மாதிரி செல்வங்கள் எப்பவுமே கிடைக்காத அளவுக்கு செல்வத்தை கொடுத்துட்டு போவார். ஒரு அங்கீகாரம் என்று கூட சொல்லுவோம். நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அங்கீகாரம் பெற போகிறோம். ஒரு மனுஷனுக்கு தேவையானது அந்த உணவு, உடை, இருப்பிடம் சொல்கிற மாதிரி இருப்பிடத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்க போகிறார். இந்த நோய் நொடிகள் விலகத்துக்கான அமைப்பையும் நீங்கள் பெற போகிறீங்க. கொஞ்ச நாளாக நம்மளை துன்பம் பற்றி பாரு, இந்த நோய் கூட இந்த நேரத்தில் நீங்கிவிடும். கொஞ்சம் கட்டுக்குள்ளே திருப்பி அந்த நோயே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு மாற்றப்போகுது நம்ம உடல்நிலையை. 2ஆம் இடம் என்பது உடல் சார்ந்த விஷயம். தனவாக்கு குடும்பஸ்தானம் அல்லவா. அந்த 2ஆம் இடத்துல இது வரைக்கும் இல்லாத ஒரு பணவரவு,
என்னங்க இதெல்லாம் எப்படிங்க வந்தது இவருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு மிதுன ராசிக்காரங்க இருக்க போகிறாங்க. இந்த 120 நாட்கள் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவும், இவங்களுடைய அதாவது தனவரவும் சரி, அதாவது மறைமுக வருமானம் என்று கூட சொல்லலாம். ஒரு பிரச்சனையை நாம் ஒரு 10 ரூபா பேமெண்ட்டை நாம் 100 ரூபாய்க்கு விற்று சேல்ஸ் பண்ணி பெரிய லெவலில் வர்றது, இதுதான் மறைமுக வருமானம். பொருளுக்கான மதிப்பு என்னன்னு தெரியாது. அந்த பொருளுக்கான மதிப்பு நாம் கம்மியாக இருந்தால் நேரடியாக நாம் லாபத்தை நல்லா இரட்டிப்பு மடமாக முன்மூடமுங்க விற்று அதன் மூலியமாக ஆதாயத்தை பெறுவது. நம்மளுக்கான வேலைகள் என்னென்ன இருக்குதோ அந்த வேலைகளை நாம் முடித்து விட்டு வெளியே வர்றது. வீடு சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய காலம். கடன் சார்ந்த விஷயத்தில் நாம் அதுக்காக கடன் பட்டிருந்தால் அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் விட்டு வெளியே போகும். கடன் தொந்தரவு அதிகமாக இருந்தால் மிதுன ராசிக்காரங்க இந்த முறை எல்லாம் கடன் பிரச்சனைலாம் தீர்த்துட்டு வெளியே வர்றதுக்கு எதனா ஒரு ஆதாயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மெனையோ எதனா ஒன்று சேல்ஸ் பண்ணிட்டோம், வீடோ சேல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுலேருந்து கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் மீளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். செல்வத்தை சேர்க்குற மாதிரியே தான் இந்த வாட்டி ப்ரோக்ராம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆர்டரில் இருக்கார் ஐயா. ஒரு மனிதனின் கீழ்மட்டத்திலேருந்து இன்னொரு படிக்கு ஏறுறதுக்குன்னா இந்த கிரகங்களின் சுற்றுவட்டு பொறுப்பு தான் நம்மளுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. மிதுனம் பெரிய மாற்றங்களை தெரிவிக்கக்கூடிய காலமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது. அதாவது உருவத்தில் ஆகட்டும், இனிமேல் உருவத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் மாறுபோகுது. ஒரு மனுஷன் நல்ல பருத்த உதேகமாக இருந்தவர் கூட இனிமேல் ஸ்லிம்மாக ஆகிட்டு அவர் ஒரு எக்ஸசைஸ் பாடி, அதாவது 6 பேக் இருக்கிற மாதிரி அவர் உடம்பு தேத்த போகிறார். அவரே உருவாக்குவார். அதை உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் போட்டு நல்ல ஒரு அயன் மாதிரி ஆகிட போகுது. அந்த இரும்பு தேகமாக மாற்றக்கூடிய காலமாக இந்த 120 நாட்கள் இருக்கும். நல்ல அயராத உழைப்பு இவங்ககிட்ட இருக்க போகுது. ஒரு ஃப்ரீனஸ், இவங்களை அப்படியே காற்று போல் இவங்க செயல்பட போகிறாங்க. அந்த ஒரு நாளைக்கு ப்ரோக்ராம், வெளியூர் ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் வெளியூர் ப்ரோக்ராம், நல்ல செயல் திட்டங்கள், நல்ல வருமானங்கள்லாம் மிதுனராசிக்கு ஏற்புடைய காலமாக வருது. வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்வியாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஐயா. கைகால்களில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும், பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அது முக்கியமாக தேவை இந்த நேரத்தில் சொல்லணும். அதெல்லாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளில் பகைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் இந்த நேரத்தில். 6ஆம் இடம் என்பது பகை என்று சொன்னாலும் 11ஆம் இடம் என்பது பெரியவங்க. அந்த உறவுகளில் மூதாதையர் என்று சொல்கிறோம் இல்லை, நம்மளுடைய பெரியவங்களாம் யாரானா பெரியப்பா இவங்களாம் உறவுகளில் சற்று உடல்நிலையில் கவனத்தை எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் பெரியப்பா தாத்தா இவங்களாம் தாத்தா பாட்டி இவங்களுடைய உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். ஒரு செல்வத்தை சேர்க்கறக்கு பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. திரும்ப ஒரு ஜாக்பாட்டு ஒரு மனுஷனுக்கு திரும்பி ஒரு ஜாக்பாட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த கிரகங்களால் தான் ஜாக்பாட் கிடைக்கும். வேலை செய்யாதவனையும் வேலை செய்ய வைக்கும். மந்திர உபதேசங்கள் செய்யக்கூடிய காலங்கள். இந்த ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லைங்க, திடீர்னு பார்த்தோன்னா அவர் பார்த்தோன்னா ஓம் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போட்டு அவர் திருவாயால் பார்த்தோன்னா மந்திர உபதேசங்கள் பெறக்கூடிய காலம். ஒரு குருவாக அமர்ந்திருந்து எல்லாருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு இவர் பெறுவார். இவர் சொல்கிறத மற்றவங்க கேட்டுக்குவாங்க, அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேலை அமைப்பு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. இந்த மாந்திரிகம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு தரும். இந்த நேரத்தில் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா இதை உண்மையாகவே சொல்கிறேன். பில்லி செய்வினை கோளாறுகள் ஏதேனும் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலம் அல்ல, பிரச்சனைகளை தரவக்கொள்ளக்கூடிய காலமாக அமைந்துவிடும். இந்த காலத்தில் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பதே கிரகங்களுடைய தன்மையை வச்சு தான் எல்லாருமே சொல்கிறது. சனி பகவானுடைய தன்மை, செவ்வாய் பகவான், மந்திரத்துக்கான அமைப்பே செவ்வாய் தான். அந்த ரத்தம் சார்ந்த விஷயங்களாகட்டும் மந்திரம் சார்ந்த விஷயம் எல்லாமே மங்களகாரகனால் ஏற்படக்கூடியது. ரொம்ப வலிமை பெற்றவர். அவர் அமர்ந்திருந்தாலே அந்த பேடான திங்கிங்லாம் வந்துடும். இனிச்சகதி பெறும்பொழுதுலாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம் முன்னெடுக்கிற மாதிரி அந்த காலத்தில். அதனால் அந்த விஷயத்தை தவறாமல் பயன்படுத்தாமல் இருப்பது இந்த காலத்தில் உகந்த காலமாக அமையப் போகிறது. நல்ல மாற்றங்களை தரவல்லதாகவும் இந்த காலம் இருக்கும். நிலபுலம் சேர்க்கை பெறும், விவசாயம் தழைக்கும். ஒரு நல்ல வெளியூர் தொடர்புலாம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறாங்க. மாற்று மொழி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. இது வரைக்கும் லாங்குவேஜில் இல்லைன்னா கூட வேறு ஒரு மொழி பேசக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறாங்க. இந்த காலம் உகந்த காலமாக மிதுன ராசிக்கு இருக்க போகிறது.
மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர செவ்வாய் என்றாலே முருகனை தான் குறிக்கும். இந்த நேரத்தில் நீச்சகதி பெறுனதில் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கந்தசஷ்டி கவசத்தை பாடி வரவும். நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் என்று கூறி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அதாவது தடையான விஷயங்கள் அனைத்தும் நன்மையாக நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.